Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தீயல் எப்படி வைக்கலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு இங்க பாருங்க, ஒரு தேங்காய் முழு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா நல்ல மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது வந்து வறுக்கணுங்க. வறுத்து தான் அரைக்கணும். இந்த பாருங்க, இது இவ்வளோ எடுத்து வச்சிருக்கிறேன். இது வறுக்கிறதுக்கு இந்த பாருங்க, கொஞ்சமாக கத்திரிக்காய், முருங்கைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம். இருங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இது வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போட்டுட்டு இது பாருங்கள், வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் கரிஞ்சிருங்க. கரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஊறட்டும். இப்போ பாருங்கள், தேங்காய் இப்போ இந்த பாருங்கள் பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தனி மிளகாத்தூள், பாருங்கள் இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 7 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. மசாலா ஐட்டம் போட்டதுக்கப்புறம் நல்லா ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. லைட்டாக 2 கிண்டி இறக்கிக்கலாங்க. இன்னும் மல்லித்தூள், தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஏன்னா அந்த இது வந்து கரிஞ்சிட்டுனா கசப்புத்தன்மை இருக்குங்க. அதனால் ரொம்ப மசாலா ஐட்டம் போட்டுட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது. போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மசாலா பொடி சின்ன ஸ்பூனில் போட்டனால தான் தனி மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூனும், மல்லித்தூள் வந்து 7 ஸ்பூனும் போட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் போடுறதா இருந்தால் தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போதும். மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இனிமேல் இதை எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இதை பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இந்த பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நீல வாக்கில், அதையும் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதோட நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கத்திரிக்காய் முருங்கைக்காய், அதையும் போட்டு 2 வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க, காய் நல்லா வதங்கிறதுக்காக. கொஞ்சம் வதங்கட்டும். இனி நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, காய் வேகட்டும். காய் வேகட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காய் வேகட்டும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வதக்கியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாங்க. காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் குழம்பு கூட்டி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை போட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போடும்போது பார்த்து போடணும், ஏன்னா ஏற்கனவே வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம், காயை அவியும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம். அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இது நல்லா கொதிக்கணும். இது சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வச்சாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நாகர்கோவில் வந்து தீயல்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் புளிக்குழம்பும்பாங்க. வெறும் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு கூட இந்த குழம்பு வைக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்தந்த மாதிரி வச்சிங்கன்னா.
நல்லா கொதிக்கட்டும். இது தோசை இட்லிக்கு கூட நல்லா இருக்குங்க அந்த குழம்பு. சாதம், தோசை, இட்லி மூணுத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காயுமே இல்லாத பட்சத்தில் வெறும் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு கூட வைக்கலாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.